கிறிஸ்மஸ் பரிசுகள், இந்த பிஓசி கிறிஸ்மஸ் பரிசுகள்ன்றது உண்மையா பொய்யா? இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாமா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போகும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் கொண்டு வருது. இந்த லிங்க் அமர்த்தி உள்ள போனீங்கன்னா பிஓசி நிறுவனத்தின் ஒரு வெப்சைட் மாதிரி ஓப்பன் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரிசுல பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கிறிஸ்மஸ் பரிசு என்று அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கேள்வி இருக்கு. இந்த 4 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா 2 லட்சம் பெறுமதியான பணப்பரிசுல பெற்றுக்கொள்ளலாம் என்று போட்டிருக்கு. ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஓசி நிறுவனம் தெரியுமான்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நான் ஆமன்னு சொல்லி கிளிக் பண்றேன். இரண்டாவது கேள்வி உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ற மூலம் இந்த போனை யூஸ் பண்ற நபருக்கு எத்தனை வயசுன்றதை அவங்க கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 18 தொடக்கம் 29 கண்டு இருக்கிற இந்த ஆன்சரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு போனா அடுத்த கேள்வி கேட்குது, பிஓசி பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த பிஓசி பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்க பிஓசியில ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்களா என்று அறிஞ்சு கொள்றதுக்காண்டி தான் இந்த பிஓசி பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இதுல மிக நல்லதுன்னு சொல்லி நான் கிளிக் பண்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஆனா பெண்ணாண்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆனா பெண்ணாண்டு ஏன் கேட்குறாங்கன்னா, இந்த போனை யூஸ் பண்றால் ஒரு ஆண்டானா இல்ல பெண்ணாண்டு தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி இந்த கேள்வியை கேட்குறாங்க. நான் இதுல பெண்ணு சொல்லி கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இந்த 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ்ல உங்களுக்கு 3 சான்ஸ் இருக்கு. இந்த 3 சான்ஸ்ல அந்த பாக்ஸை சரியான பாக்ஸை தெரிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசுல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு ஒரு மெசேஜ் வந்து காட்டுது. நான் இப்போ என்ன செய்யறேன்டா இந்த ஓகேன்றதை கிளிக் பண்ணி உள்ள போறேன். உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 9 பாக்ஸ் இருக்கு. இந்த 9 பாக்ஸ்ல நான் இந்த 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசுல எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும். தேடி பார்த்து நான் இந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அடுத்ததா உங்களுக்கு 20 நபருக்கோ இல்லாட்டி 5 குரூப்புக்கோ ஷேர் பண்ணுங்க. அதாவது வாட்ஸ்அப்ல சரி இல்ல மெசேஞ்சர் டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. இப்ப நீங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை போலவே உங்களோட நண்பர்கள் டீட்டெயில்ஸையும் அவங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நீங்க இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிக்கொண்டு இருக்கிற நேரத்திலேயே உங்களோட போன்ல இருக்கிற உங்களோட பிரைவேட் பிக்சர்ஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸா இருக்கலாம், இதுகளை கூட அவங்க ஹேக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லிங்க்லயே இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுல வந்து பிஓசி கிறிஸ்மஸ் பரிசு தான் சொல்லியிருக்கு. இதை நீங்க திருப்பி ரீப்ரெஸ் பண்ணி பாருங்க. நான் ரீப்ரெஸ் பண்ணிக்க எனக்கு சிலோன் எலக்ட்ரிக் போர்ட்ல இருந்து பரிசுகள் அறிவிச்சிருக்குன்னு ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனத்தில இருந்து பரிசுகள் அறிவிச்சிருக்குன்னு சொல்லி இன்னொரு மெசேஜ் வருது. இதுல இருந்தே நீங்க விளங்கி கொள்ளுங்க இந்த வெப்சைட் வந்து ஒரு ஸ்கேம் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கொமெண்ட்ஸை நீங்க பார்க்கலாம். இந்த கொமெண்ட்ஸ்ல 8 நிமிஷத்துக்கு முதல் கொமெண்ட் பண்ணிருக்கு, 10 நிமிஷத்துக்கு முதல் கொமெண்ட் பண்ணிருக்குன்னு வருது. இதை நீங்க இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது திருப்பியும் அந்த 8 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, இதெல்லாம் ஒரு ஸ்கேம். இதன் மூலம் உங்களுக்கு தெரியாமலே உங்களோட பிரைவேட் டேட்டாஸை அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இதுபோல லிங்க்ஸை உங்களுக்கு வெறுமையா இருந்தா உங்களோட நண்பர்களை சொல்லி போட்டு இதை விளங்கப்படுத்துங்க. பிறகு இதை நீங்க உங்களோட நண்பர்களுக்கு அனுப்பும்போது அவங்களும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அவங்களோட பிரைவேட் டீட்டெயில்ஸையும் இந்த ஃபார்ம் மூலம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, முடிஞ்ச அளவு இப்படி வர லிங்க்ஸை கிளிக் பண்ணாங்க. இப்படி உங்களோட நண்பர்கள் லிங்க்ஸ் அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க இது ஒரு போலியானது இல்லாட்டி இது ஒரு ஸ்கேம். இப்படியான லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற விவரங்களை வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஃபில் பண்ணினீங்கன்னா உங்களோட பிரைவேட் இன்ஃபர்மேஷனை அவங்க கலெக்ட் பண்ணி கொள்ளுவாங்க.